ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில பெண்கள் அத்தியாவசிய தேவையான இருக்கக்கூடிய நாப்கினை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஏன் நாப்கினை பத்தி ஒரு ஆணா இருந்து நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அதனால பெண்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க வெளியவே சொல்ல முடியாம ரொம்ப அவதிப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கு. இதனால பெண்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாப்கின் அந்த பேட் யூஸ் பண்றதுல கெமிக்கல் ஓரியன்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு பிசிஓடி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு irregular பீரியட் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதனால அவங்க அவதிப்பட்டு இருக்காங்க. கர்ப்பப்பை பிரச்சனைகள், மெயினா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையின்மை பிரச்சனைகள் கூட இதனால வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கையில நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் இன்னைக்கு ஆர்கானிக்கா எதையுமே யூஸ் பண்றது. ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தரமா குவாலிட்டியா இல்லாம அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கு பலதரப்பட்ட நோய்கள் கூட வருங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நாம இன்னைக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் சித்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் நமக்கு ஹெர்பல்ல வந்து பாத்தீங்கன்னா நாப்கினை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ அதை பெண்கள் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இப்ப வரக்கூடிய இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய விஷயமா அதை பண்ணியிருக்காங்க. அதுல என்ன நாம கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலோவேராவே பத்தி சொன்னாவே உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல். ஓகேங்களா? சோ நோய் எதிர்ப்பு சக்தியை கூட வந்து பாத்தீங்கன்னா அது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கு கொடுக்கறத தாண்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பொருள் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹெர்பல்ல கற்றாழை கொடுத்துருக்காங்க, துளசி கொடுத்துருக்காங்க, நீம் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் வராம இருக்கிறது, வெட்டி வேர் வாசனை திரவியமா இருக்கணும்ன்றது, வெட்டி வேர், இது எல்லாமே நாம ஆதி காலத்துல கேள்விப்பட்ட ஹெர்பல்ஸ். ஓகேங்களா? இந்த ஹெர்பலை பயன்படுத்தி தான் நமக்கு இந்த சித்வால பேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பேட் ஓகேங்களா, வெளி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பேடுக்கும் நம்ம சித்வால இருக்கக்கூடிய பேடுக்கும் என்ன வித்தியாசம், அதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கண்ணு முன்னாடி டெமோவா காட்ட போறேன். வாங்க அந்த டெமோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் எடுத்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா அதர் பிராண்ட் வெளி மார்க்கெட்ல வாங்கின ஒரு நாப்கின். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்வா கம்பெனில வாங்கின நாப்கின். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எப்படி பிரிக்கலாங்கிறத பார்ப்போம். சார் சொல்லுங்க. சோ அதர் பிராண்ட் வாங்கக்கூடிய பேட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா 6 பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னாவே தெரியும் பிளாஸ்டிக்ல இருக்கு. சரிங்களா? சோ இந்த பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கே தெரியும். சோ வாங்க நம்ம சித்வால எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சோ இதுதான் நம்ம சித்வால இருக்கக்கூடிய பேட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் காட்டுங்க சார், காட்டுங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதர் பிராண்ட் இருக்கக்கூடிய பேடு. சோ இதை நான் பிரிக்கிறேன் பாருங்க. சோ இதுல பஞ்சு எப்படி இருக்கு, இதுல வந்து பாத்தீங்கன்னா நாம இப்ப டிவி எல்லாம் காட்டோம் இல்லையா, சோ வந்து டெமோக்காக சோ இங்க ஊத்தி வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அது உறிஞ்சும் தன்மை இருக்கு அப்படின்றத சோ அததான் நான் பார்த்து உங்களுக்கு டெமோவா காட்ட போறேன். பாருங்க. சோ ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். இதை நம்ம ஓரம் எடுத்து வச்சிடலாம். அப்படி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதர் பிராண்ட் இருக்கக்கூடிய பேடு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்வா பேடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த உறிஞ்சும் தன்மை இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். சோ இங்க் நம்ம எடுத்துருக்கோம். இந்த இங்கை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஊத்தி பார்க்க போறோம். சோ இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்வால வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஊற்றி வருது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கப் வந்து பாத்தீங்கன்னா இங்க் ஊத்திருக்கோம். சோ இது எந்த அளவுக்கு உறிஞ்சும் தன்மை இருக்குன்றத நம்ம பார்ப்போம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கப்ல நம்ம சித்வா ப்ராடக்ட்டுக்கான நம்ம ஊத்த போறோம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க் ஊத்திருக்கோம். இது வந்து அதர் பிராண்ட், இது நம்ம சித்வா பிராண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இங்க் இருக்கு, இது எந்த அளவுக்கு உறிஞ்சிருக்குன்றத நீங்களே பாருங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீங் காட்டுங்க, அந்த கேமரா காட்டுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊத்துனதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிராண்ட் இருக்கு. இது அதர் பிராண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்வா பிராண்ட். இதுல எந்த அளவுக்கு உறிஞ்சும் தன்மை இருக்கு, இது எந்த அளவுக்கு உறிஞ்சிருக்குன்றத நீங்களே கண் கூட பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதை புரிஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்றத.
இந்த அதர் பிராண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் நான் புரிஞ்சு காட்டுறேன் பாருங்க. செம தண்ணி ஊற்றுது. சார் உறிஞ்சாதா? இது நீங்க பார்த்துருப்பீங்க, கண் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை கப் அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னால வந்து பாத்தீங்கன்னா நம்ம புளிய வந்துருச்சு. இதுவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சித்வா பிராண்ட வந்து பாத்தீங்கன்னா நாம புளிய போறோம். இது எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இருங்க வரவே இல்லை, புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சதுல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சே வெளியில் வந்துருச்சு. அந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே வரல. பட் ஆனால் இந்த அதர் பிராண்ட் இருக்கக்கூடிய இதை பாருங்க, இது எந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேயராக பிரித்து காட்டுறேன். அதர் பிராண்டில் இருக்கிறதுக்கும் நம்ம பிராண்டில் இருக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு லேயர் இருக்கு அப்படின்னு நான் பிரித்து காட்டுறேன் பாருங்க. இது அதர் பிராண்டா? இது வந்து கிளிக் முடியாம இருக்கு. இப்ப பிளாஸ்டிக்கா இருக்கு, அதுல பஞ்சு இருக்கு. பேலன்ஸ் லேயரை மட்டும் பிரிச்சு காட்டுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? பிளாஸ்டிக் சேர்த்த மாதிரி இருக்கும். சரி, எத்தனை லேயர் இருக்குன்னு பாருங்க. எந்த அளவுக்கு உறிஞ்சிருக்குன்ற உறிஞ்சும் தன்மையோட நீங்க பார்த்துக்கலாம். உரியவே இல்லை. நான் இதை பிரிஞ்சுன்னு வைங்களா தண்ணி வரும் பாருங்க. எந்த அளவுக்கு அதர் பிராண்டோட குவாலிட்டி பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் யூஸ் பண்ணும்போது எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் இச்சிங் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வருமா வராது நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம பிராண்டை பாருங்க. அந்த பேடை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால தனித்தனியாக பிரிக்கவே முடியல. பட் ஆனால் நம்மளுடைய சித்வா ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய பேடை வந்து பாருங்க. ஸோ இது ஒரு லேயர், ஓகேங்களா? இது ஒரு லேயர் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே கூடிய இந்த 2 லேயரும் காட்டன் துணி மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மை டக்குன்னு உறிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். இது பாருங்க, அந்த தண்ணி எல்லாமே இருந்துச்சு இல்லையா, இது எல்லாமே பாட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய லேயர்ல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இது ஒரு லேயர் இருக்கு பாருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா உறிஞ்சும் தன்மையுடைய ஒரு ஸ்பாஞ்ச் தான் நம்ம நிறுவனத்தில் வச்சிருக்காங்க. இதை நீங்க யூஸ் பண்ணும்போது பெண்களுக்கு ப்ளீடிங் ஆகும்போது அந்த எல்லாமே அந்த பிளட் எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் ஆகிட்டு அவங்களுக்கு அந்த இச்சிங் தன்மையை வந்து பாத்தீங்கன்னா இல்லாம பார்த்துக்கும். இதை நீங்க பாருங்க. சரி இருங்க. பார்த்துருக்கீங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டன் துணி, ஓகேங்களா? இந்த காட்டன் துணியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நீம், ஓகேங்களா? நீமை வந்து பாத்தீங்கன்னா அரைச்சி, நீம் துளசி எல்லாமே அரைச்சி வந்து பாத்தீங்கன்னா நீம் துளசி வெட்டி வேற எல்லாத்தையும் அரைச்சி வந்து பாத்தீங்கன்னா தடவி வச்சிருக்காங்க. இது வந்து வாசனைக்காக, ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஸ்மெல்லும் வராமல் இருக்கணுன்றதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளீடிங் ஆகலாம், அது வந்து உறிஞ்சதுக்காக இது வந்து பாத்தீங்கன்னா நடு சென்டர்ல இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 லேயர் வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 லேயர் வச்சிருக்காங்க. டோட்டலா 4 லேயர். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 லேயர் இருக்கு, ஓகேங்களா? டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 லேயர் நம்ம நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேடு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹெர்பலா கொடுத்தா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்றதுதான் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் இதை பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, தண்ணியே வரல பாருங்க.
பெசைய எந்த அளவுக்கு உறிஞ்சும் தன்மை இருக்குன்னு பாத்தீங்களா? ஸோ நீங்களே கண் கூட பார்த்துருப்பீங்க. அதர் பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல அந்த சென்ட்ரல் பாட்டமே இல்லைங்க. நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்க, எப்படி போகுதுன்னு பாருங்க. இது எப்படி ஒரு பெண்ணுக்கு நல்ல ஒரு வந்து பாத்தீங்கன்னா பேடா இருக்க முடியும்? இதனால ப்ராப்ளம் வருமா வராதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டிலே கூட செக் பண்ணி பாருங்க. நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிட்டு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டன் துணி, இங்க பாருங்க காட்டன் துணி. நம்ம அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா காட்டன் துணி தான் பெண்கள் எல்லாமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே வெஸ்டர்னுக்கு மாறதுனால பேட் யூஸ் பண்ணணும், அதுவும் நிறைய பிராண்டட் பேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதுவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ மக்களே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல பெண்கள் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு ஒரு தரமான பேடை வாங்கி கொடுங்க. அதுவும் நம்ம சுகா கம்பெனில இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் நல்லா இருந்தாதான் இன்னைக்கு நாம நல்லா இருக்க முடியும். ஏன்னா ஒரு பெண் வீட்டுக்கு முக்கியம், நாட்டுக்கு முக்கியம். ஒரு பெண் வீட்டில் நல்லா இருந்தாங்கன்னா அந்த வீடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கணும்னாலும் பெண் நல்லா இருக்கணும். ஸோ உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.